ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா வந்து சிவனாண்டியை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது, நம்ம ரெண்டு பேரும் வந்து புருஷம் பண்ணாட்டிங்க, ஆனால் யாருக்கு தெரியாமல் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இது எல்லாமே உங்கள் அக்கா சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்காக நாம் ரெண்டு பேரும் போட்ட திட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்லவும், அப்போ சந்திராவும் சொல்கிறாங்க, ஆமாங்க இதுக்காக தான் நான் 10 வருஷமாக நான் உங்களை பிரிஞ்சு இருக்கிறேன். சொல்ல போனாக்கி எங்கள் அக்கா சாமுண்டீஸ்வரியை வந்து பழி வாங்குறதுக்காகவே நம்ம போட்ட பிளானை இன்னும் வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கவும், அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா உன்னை நினச்சா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா. சொல்ல போனாக்கி உங்கள் அக்கா வந்து புருஷனை மதிக்கவே மாட்டா, ஆனால் நீ வந்து உன் புருஷனான எனக்கு வந்து மரியாதை மதிப்பு கிடைக்கிறதுக்காக உங்கள் அக்காவே பழி வாங்குறதுக்காக நீ துணிஞ்சிட்டியே, உன்னை நினச்சா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும், ஆனாலும் நம்ம நினச்சது நடக்காமல் இருக்குது, இதுக்காக 10 வருஷம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு சிவனாண்டி வந்து அவங்க சந்திராட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். நேற்றுக்கு வந்து கம்பு சண்டையில் ஒருத்தன் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சான் பார்த்தீங்களா, அவன் யாருன்னே தெரியல, ஆனால் எங்கள் அக்கா வந்து செயினை கொடுத்தது கூட தூக்கி இறஞ்சிட்டு போனானே, அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவனை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, சரி இப்போ எதுக்காக நீ அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவனை வேலைக்காக கூப்பிட்டாங்க, நான் தான் போய் கூப்பிட்டேன், ஆனால் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி சிவனாண்டி கேட்கவும், அவனை மாதிரிக்கு ஒருத்தவங்க கூட இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து எங்கள் அக்காவை ஜெயிச்சிட முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர, இப்போ அவனை வந்து நம்மக்கிட்ட வந்து வேலைக்காக நீ வந்து கூப்பிட சொல்லுது அப்படிங்கும்போது, ஆமாங்க அதுதான் நானும் சொல்கிறேன், அவனை மாதிரிக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து எங்கள் அக்காவை வந்து துவக்கடிச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கும், அதனால நீங்கள் நாளைக்கு அவனை சந்திச்சு வந்து உங்ககிட்ட வந்து வேலைக்காக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படிங்கவும், சரி சந்திரா உனக்காக நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா எனக்கு வந்து ஒன்று பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, சீக்கிரமாகவே நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கும்போது அந்த நேரம் வந்துருச்சுங்க, நெருங்கி வந்துருச்சுது, எங்கள் அக்காவுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கொடுத்துக்கிட்டு இந்த ஊர் முழுக்க உங்களுக்கு தான் முதல் மரியாதை நான் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாமே செய்துட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக அதுக்காக தானே தவமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அது சீக்கிரமாகவே நடந்துரும்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க, சரி நான் கிளம்புறேன், நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ஆனந்த் அருண் 3 பேரும் தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து ஆனந்தும் அருண் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி நம்மளுடைய பிளான் என்ன பிளானு, அந்த கோயில் வந்து நடையை வந்து திறக்க வைக்கணும், அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்க்கணும், அதுதான் நம்மளோட பிளானு, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, அது எதுக்கு நீ தவற விட்டுட்ட அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, நம்ம அத்தைக்கிட்ட வந்து வேலைக்காக உன்னை வந்து கூப்பிட்டாலாம், அப்போ நீ போயிருக்க வேண்டியதுன்னு எதுக்காக அதை வேண்டான்னு சொன்னேன், நம்ம ஈஸியாகவே வந்து நம்ம அந்த அத்தை வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்படிலாம் நம்ம போகக்கூடாது, அப்படி மட்டும் அவங்க கூப்பிட்டது நம்ம போயிட்டோம்னா அத்தைகிட்ட வந்து மாமாவும் அவங்க மருமகனும் எப்படி இருக்கிறாங்க அதே நிலைமை தான் நம்மளுக்கு வரும், அதனால நம்ம அவங்க கூப்பிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போதே சிவனாண்டி வந்து காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களை பார்த்ததுமே காரை நிறுத்தி கீழே இறங்கி வராங்க. வந்ததுமே வந்து சிவனாண்டி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நேற்றுக்கு கம்பு சண்டையில் வந்து ஜெயிச்சவன் நீ தானே, சொல்லப்போனாக்கி அந்த செயினு கூட வேண்டான்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்திட்டு போயிட்டியே, அப்படி ஒரு ஆள் தான் எனக்கு வேணும், என்கிட்ட நீ வேலைக்கு சேர்ந்துரு, நீ எதிர்பார்க்குற பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே காத்தி சொல்கிறாங்க, என்ன உங்ககிட்ட என்னை வேலைக்கு நான் கூப்பிட்றியா என்ன, நானே வந்து 1000 பேருக்கு வேலை கொடுப்பேன், சொல்லப்போனாக்கி இந்த ஏரியாவே நான் வேலைக்கு வாங்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா வந்து என்ன வேலைக்கு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப தான் திமிர்தனம் பண்ணிட்டு இருக்கிற, சாமுண்டீஸ்வரி வேலைக்கு கூப்பிட்டா அதுக்கும் நீ போகலை, நான் வேலைக்கு கூப்பிடுறது நீ என்கிட்டயும் வரல, என்ன உனக்கு நான் அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஆனந்தும் அருண் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவன் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த அளவுக்கு வந்து பேசினவங்கள நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், அதனால வந்து நீ இந்த மாதிரிலாம் பூச்சாண்டி கட்டிகிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சிவனாண்டி சொல்லும் போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது, அந்த சாமுண்டீஸ்வரி வந்து திரும்பவும் வேலைக்கு கூப்பிட்டா நீ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவகிட்ட வேலைக்கு போகணும்னு சொல்லி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, ஆனால் எப்போ நீ சொன்னியோ இப்போமே நான் சொல்கிறேன், நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதையும் நான் பார்த்துடலாம் அப்படிங்கும்போது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டி வந்து கார்த்திகிட்ட கோவிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ஆனந்து அருண் சொல்கிறாங்க, பாத்தியா கார்த்தி, நீ எவ்வளோ பெரிய எம்டி, எத்தனை வரைக்கும் நீ வேலை கொடுக்கப்பட்டவன், ஆனால் உனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சே, என்ன பண்ணுறதுக்கு, குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கணும், கோயிலை வர திறக்கணும், அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 3 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது
ஒரு பாட்டு குரல் கேட்குது. சுவாதி வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த குரலை கேட்டதுமே அவங்க வராங்க. அப்போ சுவாதி வந்து ரொம்பவே அழகாக பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அதை கார்த்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஆனந்தும் அருணும் சொல்கிறாங்க, என்ன கார்த்தி தீபாவோட நனவு வந்துருச்சு அப்படிங்கும்போது அது எப்படி நீ தீபா மறக்க முடியும்? சொல்ல போனாக்கே அந்த குரல் தானே உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது தீபாவே வந்து உனக்கு வந்து கிடைச்சிருக்க போது நீ எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்த. ஆனால் அது எல்லாமே பாதியிலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும், சரி கார்த்தி அதெல்லாம் தீபாவை மறக்கிறதுக்காக தானே நம்ம அந்த கிராமத்துக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து கார்த்தி வந்து சுவாதிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் பாடின பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கவும், ஐயோ நானே யாருக்கு தெரியாமல் பாடுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வர கேட்டுட்டீங்களா அப்படிங்கும்போது நீங்கள் பாடின பாட்டை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டு பண்ணினதை அவங்க போட்டு காட்டுறாங்க. அப்போ வந்து சுவாதி சொல்கிறாங்க, எங்கே ரெக்கார்டு பண்ணினீங்க, இதை மட்டும் எங்கள் அம்மாட்ட காமிச்சிடாதீங்க, காட்டினீங்கன்னா அவ்வளோதான் என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க அப்படிங்கும்போது, நான் அதுக்காகலாம் ரெக்கார்டு பண்ணலை, நீங்கள் கேட்கறதுக்காக தான் ரெக்கார்டு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தானே நேற்றுக்கு கம்பு சண்டையில் வந்து ஜெயிச்சிங்க அப்படிங்கிற சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க எங்கள் அம்மாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து குடும்பத்தோடு கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 பேரும் வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து நோட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சுவாதி வந்து அவங்கள பார்த்துருந்தாங்க, என்னது இவங்க 2 பேரும் செய்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரவும் சாமுண்டீஸ்வரியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்கே கேட்டதுமே சுவாதி அதிர்ச்சி அடைகிறாங்க. நேராக அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லவும் அப்போ அவங்க அப்பா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி அவங்க ஒய்ஃபிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி அந்த 2 பேரும் வந்து உன்னை வந்து ஏதோ செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கவும் உடனே அப்படியே அதையும் தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அந்த 2 பேரும் பார்த்தோம்னா கூர்மையான ஒரு ஆயத்தை எடுத்து பக்கத்தில் வரவும் சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க கையில் வந்து ஒரு பொருளை வச்சிருக்கிறாங்க. அந்த பொருளை எடுத்து காட்டுறாங்க. அதை காட்டினதுமே அவங்க அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை வந்து அவங்க கிட்ட வந்து கார்த்தி சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றுற மாதிரி இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.